ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட மேட்ரிமோனி சேனல் மூலம் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுவும் இந்த பதிவின் மூலம் அமைந்தால் சிறப்பு தான். பெயர் முத்துலக்ஷ்மி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க நூல் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 7,000 ரூபா சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதலாக இருந்தாலும் ஓகே, 2ஆவதாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை இருந்திருக்காங்க, அவங்க தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூடயே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இவங்க விவாகரத்து பண்ணி ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஸோ இப்போ அவங்க மட்டும் நல்லாருன்னு நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க இப்போ திருமணம் பண்ணி அதுவும் உடனடியாக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது படிக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லைங்க, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலை ஃபுல்லாக கண்களாகவும் பார்த்துக்கணும். மாதம் ஒரு 10,000 சம்பளம் வாங்குகிற மணமகனாக இருக்கணும். ஒரு சொந்த வீடாவது இருக்கணும். அந்த ஓட்டு வீடாக இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சு போடு, நேரில் கேட்டால் ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெயர் தேன்மொழி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து வண்ணார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ முடிச்சுட்டு இவங்க ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு வராங்க. சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. அதாவது இவங்களுடைய ஹஸ்பண்டும் இவங்களும் தாங்க அதை பார்த்துட்டு வந்தாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் எதிர்பாராத விபத்தில் தவறிட்டதுனால ஸோ இவங்க தாங்க அந்த ஏஜென்சியை ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பெண் குழந்தை இருக்கிறதுனால குழந்தைங்களையும் அதையும் கம்பெனியும் பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு சொந்த பந்தனை யாரும் இல்லாதனால ரொம்ப தனிமையாக இருக்கிறதா ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போது மறுமணம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்திருக்காங்க. அதனால் ஜாதி வசதியெலாம் முக்கியம் இல்லை, நல்ல ஒரு குணமான, அதாவது இந்த மாதிரி ட்ராவல் ஏஜென்சி லைனில் இருக்கிறவங்க மணமகனே வேணும், அப்படி எனக்கு அப்புறம் அவர் தான் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த லைனில் இருக்கிற மணமகன் தான் வேணும் இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்காவும், ஒரு 2 மாடி வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று வாடகைக்கு விட்டுருக்குறாங்க, ஒன்று இவங்க தங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குடும்பம் ஓரளவு பெருசாக இருந்தாலும் ஓகே தான், வீட்டோட மாப்பிள்ளையே தான் ஆனால் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு திருமணமாகி ஆனால் குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மணமகன் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோவை மறைச்சி போட்டிருக்குங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய மற்ற விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே உங்களுக்கு வழங்கப்படுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.